ஹாய், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் சில்வர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இல்லையா? இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது நமக்கு லாபமா நஷ்டமா, வேஸ்டேஜ் வந்து எந்த மாதிரி இருக்கிற ஜுவல்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு லாபமாக இருக்கும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து 2 சப்ஸ்கிரைபர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ணது வித் பில்லோடு அனுப்பியிருந்தாங்க. நான் அந்த டீட்டெயில் தான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன். இதை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போது ஜிஆர்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா 1 கிராம் சில்வர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதாவது 160 ருபீஸ்க்கான சில்வர் ப்ளஸ் 100 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா, ஒரு கிராமுக்கு 100 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணுறாங்க. அப்போ 260 ருபீஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இதே மாதிரி வந்து ஸ்ரீகுமரனில் பார்த்தீங்கன்னா 1 கிராம் சில்வர் வாங்கினீங்கன்னா 1 கிராம் கோல்டு வாங்கினீங்கன்னா 2 கிராம் சில்வர் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. போத்தீஸ் வர்ண மகாலில் பார்த்தா 1 கிராமுக்கு 250 ரூபாய் டிஸ்கவுண்ட், அதாவது ஒரு சவரனுக்கு 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ கோல்டோட ரேட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால நம்ம எல்லோரும் யோசிக்கிற மாதிரி இருக்கும். கோல்டு ரேட் கம்மியாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கிடச்சிருந்துச்சுன்னா உண்மையாலுமே வந்து லாபமாக இருந்திருக்கும். செயின் அவங்க வாங்கினதோட வெயிட் பார்த்திங்கன்னா 9.817. நான் இப்போ இமேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுதான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்த செயின். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 9 கிராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5% 6% உள்ள மாதிரி ஜுவல் வாங்கினீங்கன்னா தான் இந்த மாதிரி ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கினாலும் உங்களுக்கு லாபமாக இருக்கும். 10% 15%ன்னு போகும்பொழுது நம்ம அமௌண்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஆஃபர் யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு லாபம் வந்து கம்மி தான். இப்போது 5% வேஸ்டேஜ் இந்த செயினுக்கு வந்து போட்டிருக்காங்க. அமௌண்ட்டாக வந்து நம்ம இந்த வேஸ்டேஜை கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா 5197 ரூபாய் வேஸ்டேஜ் மட்டும் வருது. இந்த கிராம் இன்ட்டு 5% கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் கிராம் வரும். அது இன்ட்டு மார்க்கெட் கோல்டு ரேட் போடுங்க. ப்ளஸ் கோல்டோட, அதாவது 9.817 கிராம் கோல்டு ப்ளஸ் இதோட வேஸ்டேஜ் அமௌண்ட் சேர்த்து 1,09,109 ரூபாய் வந்து வந்திருக்கு. ஒரு கிராமுக்கு 100 ருபீஸ் லெஸ் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ 9.817க்கு 100 ருபீஸ் லெஸ் பண்ணால் 981 ரூபாய் வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஸ்டேட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து பார்க்கும்பொழுது ஒரு 3242 ரூபாய் வந்து ஜிஎஸ்டி மட்டும் வந்திருக்கு. சில்வர் டிஸ்கவுண்ட், அதாவது நம்ம 9 கிராம்ஸ்க்கு ஒரு கிராம் சில்வர் ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லையா? அதில் 1561 ரூபாய் வந்திருக்கு. இந்த அமௌண்ட்டும் வந்து இப்போ நமக்கு டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு. இப்போ கோல்டு இல்லை வேல்யூ, அதாவது கோல்டுக்கு நம்ம அமௌண்ட் கொடுக்குறோம். கோல்டு இல்லாமல் வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ் 5197 ரூபாய், ஜிஎஸ்டி 3242 ரூபாய். டோட்டலாக பார்க்கும்போது 8439 ரூபாய் வருது. ஒரு கிராமுக்கு 100 ருபீஸ் லெஸ் பண்ணாங்க இல்லையா? அதில் நமக்கு 981 ருபீஸ் வந்து லெஸ் ஆகிடுது. சில்வர் டிஸ்கவுண்ட்டில் 1561 லெஸ் ஆகிடுது. அவங்க எஸ்பிஐ கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினதால 5000 ருபீஸ் வந்து கேஷ்பேக்காக கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க. அது இன்னையோட முடியுதான், இந்த செப்டம்பர் 30. ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு கிடையாது, ஸ்டோர் பர்ச்சேஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருந்துச்சு. இங்கே சொன்னாங்க, நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு 5000 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2% டிஸ்கவுண்ட் நிறைய டைம் வந்து ஜிஆர்டியில் இருக்கும். போத் ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கும் இருக்கும், ஆஃப்லைன் பர்ச்சேஸ்க்கும் இருக்கும். இந்த டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு வேல்யூ இல்லாமல் எக்ஸ்ட்ரா 897 ரூபாய் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ காயின் வாங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நியர்லி ஒரு 10 கிராம்ஸ் அப்படின்னா 10 கிராம்ஸ்க்கு இன்றைக்கி இருக்கிற ரேட் படி பார்க்கும்பொழுது வேஸ்டேஜ் 2%, அதுக்கு 2169 ரூபாய் கொடுக்கணும். ஜிஎஸ்டி 3319 ரூபாய் கொடுக்கணும். அப்போது காயின்கே நம்ம இவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். இதுக்கு வந்து 897 ருபீஸ் கொடுத்துட்டு செயின் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது வந்து நல்ல ஒரு டீல் தான். அந்த மாதிரி நீங்களும் வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா 24 கிராம் அந்த முறுக்கு செயின் டைப் இருக்கு இல்லையா? இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுற மாடல். இது நல்லா லைஃப் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செயினுக்கு எப்போவுமே வேஸ்டேஜ் வந்து 5% தான் போடுவாங்க. ஜிஆர்டியில் இந்த செயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 3 பவுனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த பின்னாடி அந்த வளையம் மாதிரி கோப்போம் இல்லையா? அது வந்து ஒரு 1/2 கிராமுக்கு வாங்கியிருக்காங்க. இதுக்கு தனியாக இந்த 1/2 கிராமுக்கு வந்து எவ்வளோ போட்டிருந்தாங்க வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 496 ரூபாய் போட்டிருந்தாங்க.
செயினுக்கு வந்து 5% வேஸ்டேஜ். இப்போ நான் எல்லாத்துக்குமே சேர்த்து 5%னே போட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 10,585 ரூபா வந்து கோல்டு ரேட் இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 5% வேஸ்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 13,133 ரூபா வருது. 100 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணுறாங்க இல்லையா பெர் கிராமுக்கு. அப்போது இந்த மொத்தமாக 24.816 கிராமுக்கும் 100 ருபீஸ் லெஸ் பண்ணும்போது 2,481 ரூபா வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. சில்வர் வேல்யூ நீங்கள் சில்வராக வேணுனாலும் வாங்கிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னாலும் இதுலேயும் லெஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிடலாம். இப்போது இதில் வந்து 153 ரூபா சில்வர் ரேட் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 161 ருபீஸ் இருக்குது சில்வர். அப்போது இதில் மைனஸ் பண்ணால் 3,796 ரூபா அமௌண்ட்டாகவும் மைனஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த சில்வர் வேல்யூவும் நமக்கு தானே இருக்குது. அதனால் வந்து அதை லெஸ் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா 6,855 ரூபா மட்டும்தான் வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்குது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா 3% ஜிஎஸ்டியும் நம்ம பே பண்ணி தான் வாங்கணும். இப்போது இந்த டிஸ்கவுண்ட் இருக்கிறதால நமக்கு வந்து இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து பாதியாக கம்மியான மாதிரி தான். அப்போ வந்து இந்த 13,000ல் நியர்லி பாதிக்கு மேலே போயிடுச்சு, 6,000 கிட்ட கம்மியாயிடுச்சுன்னா அப்போ இந்த செயினை வந்து நம்ம 2.5% வேஸ்டேஜ் கொடுத்துட்டு ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கின மாதிரி தான் ஆகும். இப்போ நீங்கள் காயின் போய் வாங்கினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 2% வேஸ்டேஜ் வரும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு சில்வரும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க காயினுக்கு. அப்போது இந்த ஆஃபர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது கிராமுக்கும் 100 கம்மியாக கிடைக்குது, சில்வரும் ஃப்ரீயாக கிடைக்குதுங்கும்போது ஒரு காயினுக்கு நம்ம என்ன அமௌண்ட் கொடுப்போமோ, அதாவது 2% வந்து நம்ம வேஸ்டேஜ் கொடுப்போம், ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி கொடுத்து தானே வாங்குவோம். அப்போ 3% ஜிஎஸ்டியும் கொடுத்துட்டு நம்ம இந்த செயினை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது லாஸா கெயினா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நீங்கள் இந்த வேஸ்டேஜ் யூஸ் பண்ணி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10%, 18%, 20% அப்படிலாம் போய் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் தான். அமௌண்ட் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் காயின் வாங்கிக்கலாம், இல்லைனா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது தான் வந்து நல்ல டீலாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் சில்வர் காயின் வந்து ஆன்லைனில் எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா ஆப்பில் வந்து இல்லை, வெப்சைட்லேயும் அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆப்பில் ஷோ ஆகலை தான் சில்வர் காயின். பேமெண்ட் லிங்க் வந்து கஸ்டமர் கேர் கிட்ட வாங்கிட்டு எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும், ஒரு கிராமுக்கு எவ்வளோ ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு மியா காயினையும் ஜிஆர்டி காயினையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் வந்து போடலாம். மியா வந்து நம்ம ஷாப்பில் கொடுத்து எடுக்கிறோம், கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு வந்து நமக்கு லாஸ் பண்ணி எடுக்கிறாங்க, அதுவும் நம்ம டிஸ்கவுண்ட்டில் வாங்குறதும் ஈக்குவல் ஆகுதா அப்படின்ற ஒரு சின்ன கம்பேரிசன் வீடியோ மாதிரி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற மாதிரி சில்வரோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ உங்களோட சேமிப்பில் ஒரு சிறிய அளவு வந்து சில்வரும் வாங்கி சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சில்வராக வாங்கும் பொழுது ஆர்டிகல்ஸாக ஜுவல்ஸாக வாங்காமல் சில்வர் பாராகவும் காயினாகவும் வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு தான் வந்து ரீசேல் வேல்யூ இருக்குது. நீங்கள் வந்து சில்வர் ஜுவல் அண்ட் ஆர்டிகல்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 30%, மினிமம் 25%லேருந்து 35% வரைக்கும் லெஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. நீங்கள் பார் அண்ட் காயின் வாங்குறத 999 சில்வரா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே நம்பிக்கையாக இருக்கோ அந்த ஷாப்பில் பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சேவ் பண்ணுறது பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த செயின் 2 செயினும் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஓல்டு கோல்டு வச்சுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.